எஃப்டிபினியாருக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சிவன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டா கோயம்புத்தூர் வந்த மோடி அவர் அண்ணாமலை தோல்லாம் தட்டி கொடுக்குறாரு, அண்ணாமலை பாராட்டுறாரு, எல்லாம் பண்றாரு, எடப்பாடி மீட் பண்றாரு. பட் ஆனா அண்ணாமலை இந்த தோல்ல தட்டி கொடுக்கறதோட சரி, அதுக்கப்புறம் பெரிய எலிவேஷன் வர மாட்டேங்குது. யாருக்கு எலிவேஷன் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு எலிவேஷன் வந்திருக்கு? நேஷனல் பிரசிடென்டே இன்னும் போடுறது டிலே ஆயிட்டு இருக்குது. ஜேபி நட்டா திறம்பட பீகார்ல வெற்றியை கொடுத்துட்டாரு. அவருக்கு இன்னொரு டைம் கூட கொடுக்கலாம் போல இருக்கு. ஸோ அந்த நேஷனல் பிரசிடென்ட் போட்ட போறதான மற்றவங்களை எலிவேஷனை பற்றி பேசணும். நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணாமலையே பார்க்க மாட்டாருன்னாங்க சொன்னீங்க. அண்ணாமலையே புறக்கணிக்கப்படுவாருன்னு சொன்னீங்க. எல்லாம் உங்க வீட்டுல நடக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி சொன்னீங்க. காரணம், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் வரும்போது அண்ணாமலைக்கு எந்த லிபரேஜும் கிடைக்கல. இத்தனைக்கும் அதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தொண்டர்களின் தலைவர் அண்ணாமலை தான் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா முன்னாடியே நடந்தது. அமித்ஷா முன்னாடி அந்த சம்பவம் நடந்த பிறகும் மோடிஜி கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு எந்த பெரிய பாராட்டுதலும் கிடைக்கல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல அரசியல் நுணுக்கங்கள் அது இருக்கலாம். ஆனா அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல நயனார் நாயந்திரனை சிறப்பா போட்ட தலைவர், சரியான தலைவர்னு அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நயனார் நாயந்திரனை அந்த ஒரு கைத்தட்டல் இந்த அளவுக்கு கூட மோடி லிஃப்ட் பண்ணி பேசினார். இப்ப கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சு? மோடி அண்ணாமலையை தட்டி கொடுத்ததுதான் ஆல் இண்டியா நியூஸ், கேரளாவில் நியூஸ், தமிழ்நாட்டில் நியூஸ். இந்த இயற்கை விவசாயம் எல்லாமே என்ன யாது, அந்த இது மெட்ரோ எதுவுமே இல்லை. அண்ணாமலை மோடி தான் ஹைலைட், அண்ணாமலை தான் அதுல சூப்பர் ஸ்டார். அண்ணாமலை யாரு மேல அதை எடுத்து விளையாடுவானுங்க இளைஞர். அவர் சோசியல் மீடியா அண்ணாமலை இதுக்குள்ள இன்பிட்வீன் த லைன் நாங்க எங்க ரோலை பிளே பண்ணோம். அண்ணாமலை எல்லா தகுதியும் மிக்கவர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாங்க மோடி தன்னோட தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை மூலமா நிறைவேற்றுவார். நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம். எங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப் கிடைச்சிருக்கு, நம்பிக்கை கிடைச்சிருக்கு. சசிகலா விஷயத்துல நாங்க ஜெயித்தது சாதாரண விஷயம் இல்லை. நாங்க தாழ்நிலை நாடார் தொண்டர், இந்துக்களுக்காகவே தன்னை தியாகம் செய்த சுத்த வீரர், இந்துக்களின் தந்தை, தெய்வீக திருமகன், சான்றோர்கள் சத்திரியார், பயமறியா பச்சை தமிழர், அவர் பாதையில வந்தவங்க. நாங்க யாருக்கும் எதற்கும் யாருக்கிட்டையும் போய் பதவிக்காக இருக்கக்கூடியவங்க ஆட்கள் அல்ல. மோடி நன்மைக்காக நாங்க பேசக்கூடியவங்க. அந்த வகையில மோடி நன்மைக்காக நாங்க முன்னெடுத்த கருத்து 2021 சசிகலா அம்மையார் விஷயத்துல சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை தூக்கி அணைக்கணும்னு சொன்னவர் எங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சத்திரியன் குருமூர்த்தி. மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணவர். சுப்பிரமணிய சாமி, இல கணேசன் ஜி, ஹெச் ராஜா, எங்க பங்காளி பொன்னார், எல்லார் கருத்தையும் மீறி தான் எங்க கருத்து மோடிட்டு ஜெயித்ததுன்னா நாங்க மோடிக்காக எங்க கருத்தை முன் வச்சோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பவும் 2029 மோடி ஏமாந்துடக்கூடாது. எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் 2024 ஏமாத்தினாரு, 29 ஏமாத்திடக்கூடாது. மோடிக்காக நாங்க நிற்கிறோம். ஏன்னா ஓப்பனா சொல்றது, நாங்க ஒன்றும் ஆன்டி ஸ்டாலின் இல்லை. அதே வேளையில ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 காமராஜரை 67 தோற்கடிச்ச மாதிரி ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட முடியும். அவரும் 47% விழுக்காடு வாக்குல தான் இருக்காரு. 45 விழுக்காடுக்கு மேல அவருக்கு கிடைக்குங்கிறதே நான் பதிவு பண்றேன். ஏன்னா நான் கரெக்டா நான் சொல்றது 100க்கு 100 சரியா வரணுங்கிற அடிப்படையில நான் பேசக்கூடியவன். அந்த வகையில இன்னைக்கு அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்க முக்கியத்துவம், மோடி அண்ணாமலையை வச்சு அதிக சீட்டு எடப்பாடிட்ட வாங்க நிற்கிறாரு. அல்லது ஆர்டி டீமோட ஸ்ட்ராட்டஜி மோடிக்கு மனசுல இருக்கு. இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட். நாங்க ரீகிண்டல் பண்ணி விட்டு அந்த தான் நினைச்ச அந்த ஸ்ட்ராட்டஜியை மோடி நிறைவேற்றதுக்கு தயாராகிறாரு. நாம ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது, பொறுத்திருந்தா அதை பார்க்கணும். இல்லை, இது எப்படியோ உங்களோட பேச்சுகள் கேட்ட பிறகுதான் இன்னைக்கு பாஜக கேடர்ஸ் மத்தியிலே நம்ம 3ல் ஒரு பங்கு சீட் நம்ம வாங்கணும், 4ல் ஒரு பங்கு சீட்டு நமக்கு வரணும் அப்படின்ற அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க சொன்ன கணக்கு சொன்னீங்க. கண்டிப்பா 2 சீட்டு ஒரு சீட் தாமரைன்ற அந்த கணக்குல பாஜக தொண்டர்களே அந்த லைன் இறக்கிறாங்க. உங்களோட இல்ல அதுல இருந்து ஓட்டு வராது. நீங்க பாஜக பண்ண சில தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். ஆர்கே நகர்ல சீமானு கீழே போனதுதான் அடி. அப்பவே நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னேன், சீமா என் சகோதரன், என் தம்பி, ஒரே ரத்தம், அது வேற விஷயம். பட் என் கொள்கைங்கிறது பாஜக அங்க மேல வரணுங்கிறதான் என் கொள்கை. பட் நான் அன்னைக்கும் இதைத்தான் சொன்னேன். ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டாங்க, இந்துத்துவாதிய ஓட்டு எடுக்கணுங்கிறதான் நான் என்னைக்கு எடுத்து பாருங்க. அந்த ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ளதுல ஓட்டை விட்டுட்டாங்க பாஜக
ஒருத்தர் கால ஒருத்தர் வாரி சுயநலம் சந்தர்ப்பவாதம் டெல்லி அரசியலோட பதவி அனுபவிக்கக்கூடிய பதவி மோகத்துல வந்து நோட்டாவுக்கு கீழே ஒட்டுமொத்த பாஜகவும் போயிட்டாங்க. அந்த இடம் தான் சீமானை ஏற விட்ட இடம், தமிழ் தேசியத்தை ஏற விட்ட இடம் அதாங்க. சீமான் ஒற்றை தலைமை, தம்பி கலைக்கோட்டை உதயத்தை போட்டு ஃபுல்லா தமிழர்களை தமிழ் இளைஞர்களை திரட்டி தமிழ் தேசியம் இந்துத்துவோட மேல போயிட்டு நான் சொன்னேன். நான் இது என்னோட இது மோடிக்கு தெரியும், ஹோம் மினிஸ்டருக்கு தெரியும், ஐபிக்கு தெரியும். இந்த இடம் ஜெயலலிதா இறந்ததும் இந்துத்துவா எமர்ஜ் ஆக வேண்டிய இடம்னு சொன்னேன். பாஜக உட்கட்சி இதுல கோட்டை விட்டு அவங்க ஏமாந்து போனாங்க. அதே மாதிரி அண்ணாமலை வர்றது வரை அதே நிலைமை தான் நீடிச்சு. அண்ணாமலை தான் வந்து இன்னொரு மாற்று லீடராட்டு அப்கோர்ஸ் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்டுக்கான ஒரு மாற்று ஐந்து நாடார் வெள்ளாள கவுண்டர் முத்தரையர் போன்ற சமூகங்களுக்கு பிராமணர் போன்றவர்களுக்கு ஒரு மாற்றாட்டு அண்ணாமலை உருவாகி வந்தார். அப்படி உருவான சூழ்நிலையில ஈரோடு கிழக்குல நிக்கணும்னு நான் சொன்னேன். என் பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. நிக்காதது மைனஸ். இதைத்தான் நான் பாஜகவுல நம்ம வந்து மோடியை துதிப்பாடி எவனையும் துடிப்பாடி பதவிக்காக நம்ம அங்க இல்ல ஜால்ரா அடிச்சு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்துத்துவ தலைவர் தெய்வீக திருமலையா தானிக நாடார் வழியில இங்க ஒரு இந்து சக்திகள் மேல வரணுங்கிற லெவல்ல ஈரோடு கிழக்குல நிக்கணும்னு நம்ம சொன்னோம். கோட்டை விட்டது ஆர்கேனர் மாதிரி இந்த சந்தர்ப்பவாத சுயநல தங்களுக்கு ஏதாவது பதவி வேணும்னு நினைக்கக்கூடிய பாஜக கோட்டை விட்டான். அந்த இடத்துல சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. இதுதான் நம்மளோட பார்வையாட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கருத்தை சொல்றோம். அதே மாதிரி இப்பவும் அங்க வந்து எடப்பாடி நிக்கல, அது ஒரு நல்ல விஷயம். எடப்பாடி அங்க நிற்காம போனது ஒரு நல்ல விஷயம். அதை சொல்லி எடப்பாடி பாஜக மட்டம் தட்ட முடியாது. எனவே எடப்பாடி கிட்ட 20 விழுக்காடு ரெட்டலைக்கு 11.4 விழுக்காடு தாமரைக்கான சீட்டை 2-1 வாங்கலன்னா 29 கலத்தி விட்டுருவாரு. அப்ப மோடி ஏமாந்து போய் நிற்பாரு. அதை ரவீந்திர துரைசாமி அலோவ் பண்ண மாட்டான். இங்கதான் இந்த பிரச்சனை ஓடுது. ஓகே, இப்ப வந்து இதுல அண்ணாமலை தான் மோடிக்கு வேல்யூ அடிஷன்ங்கிறது என்னோட கருத்து. மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எடப்பாடி வந்து அவர் சந்திக்கிறாரு, அவர் வளர்த்தாரு. அப்கோர்ஸ் 1-to-1 அப்பாயின்மெண்ட்ல மீட்டிங் நடக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து பாஜகவுட தான் இருக்கேன்ற ஒரு இதுவரை கமிட்டடா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்காரு, உறுதியா இருக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கொடுத்த அடியில இருக்கிறார். அண்ணாமலை செல்வாக்கு கொடுத்த அடியில இருக்கிறார் மோடி பிரதமர்னு சொல்லி. அண்ணாமலை இவரை பல இடங்களில் டெபாசிட் இழக்க வச்சதுல அண்ணாமலையால இவருக்கு எதிராக ஒரு அணி அமைக்க முடியுங்கிற அச்சத்துல பிஜேபிக்குள்ள வந்தார். 18% என்டிஏ, 8% என்டிகே சீமான், நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா 150 இடத்துல ஒரு டெபாசிட் போயிடும், 3வது போயிருவார். இதான் தம்பி பாண்டே போன்றவங்க உணரணும். மோடிக்காக ஆர்டி டீம் இவரை 20 உள்ள கொண்டு வந்திருக்கோம். நாங்க காலர் தூக்கி விட்டுட்டு பெருமையா பேசிக்கலாம். அதை நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி பிரதமர் எலெக்ஷன்ல நீங்க வரல. அது பிறகு வேலுமணி சொன்னாரு வந்தா 15 எம்பி சீட் சேர்த்திருக்கேன்னாரு. அது பிறகு நீங்க அசம்பிளிக்கா வாரீங்கன்னா அண்ணாமலையால ஒரு அணி அமைக்க முடியுங்கிறதுல அணி அமைச்சுட்டாருன்னா நம்ம பாடு அதோ கதி, முபாரக்கை தவிர நம்மகிட்ட யாரும் இல்லைங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்கிறார். வந்துட்டு பாஜகவும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு பேசினாரு. யாரையா சொல்றாரு பாஜகவும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு? எங்களை தான் சொல்றாரு, அண்ணாமலையை தான் சொல்றாரு பாஜக வெறும் பிரிக்க முடியாதுன்னு. கோயம்புத்தூருக்கு வந்துட்டாரா இல்லையா? அடுத்தபடியா இண்டோ பாக் வார் மோடியின் வெற்றின்னு சொன்னாரா இல்லையா? அடுத்தபடியா சாருக்கு ஆதரவு அறிக்கை விடுறாரா இல்லையா? அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு பாஜகவுக்காக தான் இருக்கிறாரு. இவர ராஜேந்திர பாலாஜி மோடி அவர் டேடின்னு சொல்றாரு சகோதரர் ராஜேந்திர பாலாஜிக்கு பாராட்டுக்கள், என்னோட வாழ்த்துக்களை சகோதரர் ராஜேந்திர பாலாஜிக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னார் நாங்களும் பாஜகவுமே 180 ஜெயிப்போம், விஜய் வந்தா 200 ஜெயிப்போம்னா விஜய 20 தொகுதிக்குள்ளதான் அடக்குறாரு. பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு 20 கீழே தான் தர முடியும். பாஜக பலம் நிரூபிச்சவங்க, எனக்கு எதிராக அணி அமைக்க சக்தி படைச்சவங்க. அண்ணாமலையை விட்டா என்ன 3வது தள்ளிடுவார். அதை புரிஞ்சுதான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவரு தன்னோட அணியில 2வது பெரிய கட்சியாட்டு பாஜகவை தான் வைக்கிறாரு. சீட்டுல ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்குள்ளதான் நாங்க அலர்ட்டா இருக்குமே தவிர 2வது பெரிய கட்சிங்கிறதுல பாஜக அதிமுக அடுத்த பெரிய கட்சி பாஜகங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு வேளையில அந்த இடங்கள் கிடைக்கலன்னா அந்த 11.4 விழுக்காடுல 3 அல்லது 4 விழுக்காடு ஓட்டு தான் எடப்பாடி தலைமைக்கு போகும். மீதி ஓட்டு சீமான் தலைமைக்கு போயிடும், ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் போகும். காரணம் ஈரோடு கிழக்குல நிற்காததும் ஒரு பெரிய பின்னடைவு. மோடி வந்து பீகார் வெற்றி காத்து வந்து இங்கேயும் வீசுது அப்படின்னு பீகாரை குறியிட்டு எங்கேயும் போய் பேசிட்டு இருக்காரு. இப்ப பீகார் ஸ்டைல்ல இங்கேயும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா பீகார் ஸ்டைல்ல நிதிஷ்குமார் மோடி சொன்னதை கேட்டு செயல்பட்டது மாதிரி ஆர்டி டீம் அண்ணாமலை
மோடி பிஎம்ஓ சொல்றதை எடப்பாடி சொல்றதை கேட்டாருன்னா இங்கேயும் கடுமையான ஃபைட்டு 1-1 ஸ்டாலின் கொடுக்க முடியும். அதைத்தான் மோடி மனசுல வச்சு பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். போக போக தான் அது உண்மை நிலைமை என்னன்னு தெரியும். நிதிஷ்குமார் பாஜக சொல்றதை கேட்டு செயல்பட்டாரு. அதே மாதிரி பாஜக சொல்றதை கேட்டு பிராக்டிக்கலா யதார்த்தமா எடப்பாடி தலைமையில 30-35% வாக்குக்கு மேல வராதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி செயல்படுவாருன்னா அதுல பீகார் மாதிரி ஒரு ஃபைட்டை எங்கேயும் கொடுக்கலாம். பீகார்ல பார்லிமெண்ட்லயும் ஜெயித்தாண்டி சட்டமன்றத்திலையும் ஜெயித்தாங்க. பார்லிமெண்ட்ல ஸ்டாலின் தான் ஸ்வீப் பண்ணாரு. அது ஸ்டாலின் தலைமைக்கான ஓட்டா தான் நான் பாக்குறேன். பட் ஒரு ஃபைட்டை கொடுக்கணும்னா நிதிஷ்குமார் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மோடி சொன்னதை கேட்டது மாதிரி, அமித்ஷா சொன்னதை கேட்டது மாதிரி மோடி சொல்றத எடப்பாடி கேட்டாருன்னா கொடுக்க முடியுங்கிறத மனசுக்குள்ள வச்சு எங்க டீமோட சஜஷன்ஸை உள்வாங்கிக்கிட்டு அவருக்கு தெரியாதல்ல, இட் இஸ் எம்பெடட் இன் ஹிஸ் மைண்ட் தான். we are rekindling it. அதை பேசியிருக்கலாம். இல்ல இப்போ பீகார்ல இந்த என்டிஏன்றது 2005 ஃபார்ம் ஆனது அணி. அது பொலிட்டிக்கல் சோசியல் அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தொடர்ந்து ஜெயிச்சு வராங்க. அதே மாதிரி தானே இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் ஃபார்ம் பண்ணது 2019 ஃபார்ம் பண்ண தொடர்ந்து 3 லட்சம் 45% வாங்கிட்டுறாங்க. ஸ்டாலின் அதானே சொல்றாரு பீகார் வெற்றி நிதிஷ்குமார் வெற்றியை. நானும் அதானே சொல்றேன். மோடி அதைத்தான் மனசுல வச்சிருக்கிறாரு. இல்ல நீங்க அதை சொல்லலன்னு எனக்கு தெரியும். அதுல உள்ள இருக்கு. எல்லாத்தையும் ஓப்பனா வெளிப்படையா பேச முடியாது. இங்க யாதவ் முஸ்லீம் தவிர மற்ற ஜாதி தேஜஸ்வி யாதவுக்கு போடல. இங்கேயும் வன்னியர் வெள்ளாள கொன்ற தவிர சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு போட மாட்டாங்கிறது தான் மோடிக்கும் தெரியாது இல்லை. நாங்களும் அதுதான் மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். எடப்பாடியை முன்னிறுத்தி 30% மேக்சிமம் 35% வாக்குக்கு மேல வாங்க முடியாது. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி தலைமைக்கும் இடையில 10 விழுக்காடு வித்தியாசம் வரும்னு ஓப்பனா தான் சொல்றோம். திரும்ப திரும்ப அதைத்தானே சொல்றேன். வம்சி, எவனுக்கும் நம்ம கருத்தை சொல்றதுல தயங்குறே கிடையாது. மோடிக்காக நம்ம தான் நிற்கிறோங்கிறது மோடிக்கும் தெரியும். அதனாலதான் 2021 நம்ம சொன்னதை அவரு தெளிவா ஏற்றுக்கிட்டு தன்னோட வீகத்தை தமிழ் மண்ணில் அமைச்சாரு. சசிகலா முதல்வராக இருப்பாருன்னா இன்னைக்கும் அவங்கதான் முதல்வர். மோடிக்கு எதிராக பீகார்லயே நடராஜன் அரசியல் பண்ணியிருப்பாரு. ஐயா இறந்துட்டாரு, மிகப்பெரிய ராஜதந்திரி. அந்த தரப்பு அரசியல் பண்ணியிருப்பாங்க. யூபிலேயே முலாயம் சிங் யாதவையும் கன்ஷிராமையும் சேர்த்து வச்சு பாஜகவை தோக்கடிச்சவங்க. சோ அவங்க பெரியவங்க, அதனால அவங்களை கிராக் டவுன் பண்ணுவோம்னு சொன்னாப்புல. இங்க ஒரு சில கோஷ்டி ஸ்டாலின் எதிர்ப்புல அந்த இதை பேசிட்டு இருந்தாங்க. அது டெல்லி ராஜகோபாலெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன். நீ சொன்னது நடந்துட்டு தம்பின்னு சொன்னார். ஐயா உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நாளைக்கும் நான் சொல்றது நடக்கணும்னா உங்களை போன்ற பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும். மோடிக்காக உறுதியா நிற்கக்கூடிய உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் மோடி நன்மைக்காக யாரும் மோடி ஏமாற்ற முடியாத அளவுக்கு நாம எதிர்காலத்தில் அரசியல் பண்ண முடியும்னு ஐயா ராஜகோபாலன் ஐயா கிட்டே நானே சொன்னேன். சோ இன்னைக்கும் நாம அங்க நினைக்கிறது என்னன்னா 24 எடப்பாடி கலத்தி விட்ட மாதிரி 29 கலத்தி விட்டுறக்கூடாது. அதுக்கு அலர்ட்டா நின்று பாஜக அதிக சீட்டு வாங்கி எடப்பாடியை லாக் பண்ணணும். இப்போ ஒருவேளையில விஜய்க்கு அதிக சீட்டு கொடுத்து, பலம் நிரூபிக்காத விஜய்க்கு அதிக சீட்டு கொடுத்து பாஜக குறைஞ்ச சீட்டுன்னா 26 தோத்தம் பிறகு 29 விஜய் எடப்பாடியும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. சரி, அதுதான் இப்போ இந்த சீட் ஷேரிங்ன்றது எப்போ ஃபைனலைஸ் ஆகும்? ஒருவேளை ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் விஜயோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கலாமா? விஜய் முடியெல்லாம் முடிஞ்ச கதை. இது 4 பேர் போக்கத்து போய் பலம் நிரூபிக்காத சீமான் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் பேசிட்டு இருக்கான். விஜய் மண்குதிரை. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. எடப்பாடிக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ராஜேந்திர பாலாஜி வச்சு 20 சீட்டும் குறைவாதான் விஜய் மதிச்சாரு. ராஜேந்திர பாலாஜிக்கு பேச்சே ஆதாரமா இருக்கு. சரி சார், ஓகே சார், இவ்வளவு தூரம் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார்.